விட நான் பெஸ்ட் டைட்டில் நான் ஒண்ணு சொல்லிட்டா, ஜல்லிக்கட்டு பாத்துறீங்களா? அது வந்துட்டு அந்த லைஃப் சொல்றது. ஏன் அப்படின்னா அது ஒரு விஷயம் மாறினாலும் என்ன நடக்க போகுதுன்றதுதான் ஜல்லிக்கட்டு. எல்லாரும் ஏஞ்சிருப்பாங்க. அந்த மெயின் கேரக்டர் இருக்குல்ல, படத்தோட மெயின் கேரக்டர் ஏஞ்சிருக்கும். அந்த கோணி பை எடுத்து மாட்டிட்டு வந்துட்டு வண்டியில கிளம்பி போவோம். மாடு பிடிச்சிட்டு வரும். மாடு பிடிச்சிட்டு வந்து நிறுத்தும். மறுபடியும் வந்துட்டு கத்தி தீத்துவானுங்க. தீத்திட்டு அந்த மாடை வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு எல்லாருக்கும் வந்து விற்பாங்க. அது சர்ச்சுக்கு போவோம், வீட்டுக்கு போவோம். ஊர் மக்கள்லாம் வாங்கிட்டு போவோம். இத ஒரு வாட்டி காமிக்க மாட்டார், ரிப்பீட்டடா காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. காமிச்சுட்டு ஒரு இடத்துல அந்த மாடு மிஸ் ஆனா என்ன ஆக போகுதுன்றத ஆடியன்ஸ்க்கு புரிய வச்சிருக்காரு. இப்போ நம்ம ரிப்பீட்டடா பாத்துட்டோமா, நம்ம மைண்ட் செட்ல வந்து உட்காந்துச்சா, ஓகே இதுதான் ரிப்பீட்டடா காமிச்சாங்க, இதுதான் அவங்க டெய்லி ரொட்டீன் லைஃப் தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த மாடு மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்க போகுதுன்றதான் மொத்த கதையும். மாடு மிஸ் ஆயிடும். அந்த மாட்டுனால என்னென்ன பிரச்சனை நடக்குது, இந்த மாடு மூலியமா பெருகிற ஹியூமன்ஸ் வந்து என்ன மாதிரியான மைண்ட் செட்ல என்ன மாதிரியான இருக்கீங்கன்றத பயங்கரமா காமிச்சிருப்பாரு அந்த படத்துல. டைரக்டர் ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அவ்வளவு ஃபர்ஸ்டா கதைக்குள்ள போயிருப்பாங்க. ஆரம்பிச்சு நான் எக்ஸ்போசிஷன் கொடுக்குறேன் உனக்கு, கொடுத்துட்டு மிஞ்சி போனா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளவுதான். இதான் ரொட்டீன். இதான் மக்கள். இந்த கதை ஆரம்பிச்சிருச்சு. கதை ஆரம்பிச்சதுல இருந்து ஜல்லிக்கட்டுன்னு மாடு அடக்கிறதுல ஆரம்பிச்சு மாடுதான் பிரச்சனைன்றத அப்படியே கொண்டு போய் இங்க மாடு பிரச்சனை இல்ல, மனுஷன் தான் பெரிய மிருகம். ஒரு காட்டுவாசி தான்டா, நீங்க ஒரு மிருகம் தான்டா, நீங்க குகைக்குள்ள தான்டா வாழ்ந்தீங்க அப்படின்றத அப்படி கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருப்பாப்ல. எல்லா படமே நிறைய அடிபட்டு பயங்கரமா இருக்கும்.